ஓகேவா? ஏன் அன்பு ஐபிஎஸை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் என்றால், மதுரையில் தினகரன் அலுவலகத்தில் 3 ஊழியர்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள், நினைவிருக்கிறதா? ஆமாம். அழகிரி ஆதரவாளர்களோ இல்லை எரித்து கொல்லப்பட்டார்களா? ஊர் பார்க்க தானே அது நடந்துச்சு. ஆமாம். ஆ எல்லாம் கட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து எல்லார் கண்ணு முன்னாடி டிவி கேமரா முன்னாடி போய் எரிச்சாங்களா? இவர் தான் கேஸ். வழக்கின் தீர்ப்பு திமுக ஆட்சியில் வந்தது. பிறர் சாட்சியை மாறினார் அவர் அன்பு. இந்த அன்பு நான் பார்க்கல, சாட்சி சொன்னாரியா? அதற்கு பிறகு மாண்புமிகு நீதிபதி திரு PN பிரகாஷ் அவர்கள் இதெல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க எல்லாம். இவர் அன்பு மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி நடக்கும் விசாரணை? விடுதலை ஆயிட்டாங்க எல்லாம். ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் இந்த அக்யூஸ்டையும் கூப்பிட்டு வச்சு அப்போ எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் போட்டு காமிச்சு இதை எப்படி விடுதலை பண்ணுறதுன்னு தூக்கிலதுன்னு திருப்பி கன்விக்ஷன் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அன்பு அவர்களின் தலைமையில் தான் இன்றைக்கி சிபிசிஐடி இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம்ல, ஒரு அடிஷனல் டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் விரிவான அறிக்கையை அனுப்பியிருக்கிறான்னு பேசியிருக்கிறோம்ல, அந்த வெங்கட்ராமன் இந்த